வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி செய்ய போகிறது உருண்டை குழம்பு. நம்ம இந்த குழம்பு செஞ்சோம்னா பொரியலே தேவைப்படாதுங்க. இதில் இருக்கிற உருண்டையை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேங்க. கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். இந்த உருண்டை குழம்புக்கு பூண்டு பல் ஒரு 30 கிட்ட சேர்த்துருக்குங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. நம்ம உருண்டை குழம்புக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு பெரிய சைஸ் தக்காளி இப்போ சேர்க்குறேன். இது கூடவே மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவு, குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்க்குறேன். இந்த தக்காளியெல்லாம் நல்லா குழைய வதங்கி வரட்டுங்க. வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசல்லாம் போக எண்ணெயில் ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுடலாம். கடலைப்பருப்பை 2 தடவை கழுவிட்டு நான் ஊற வச்சேங்க. அதோட தண்ணியை தான் இப்போ எடுத்து குழம்புல சேர்க்குறேன். நம்ம இந்த தண்ணியை சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்காக இருக்குங்க, நல்லாவும் இருக்கும். இது கூடவே லெமன் சைஸ் அளவு புளி தண்ணி கரைச்சி எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இதை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ மிக்சி கப்பில் போட்டு நம்ம தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் வேண்டாம், கொஞ்சம் பொறப்பொறப்பாகவே இருக்கட்டும். நம்மளுக்கு கடலைப்பருப்பு ரொம்ப நேரம் ஊறினாதாங்க நல்லாயிருக்கும். உருண்டையும் நல்லா சாஃப்டாக வரும். ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்குங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5 பூண்டு பல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியும், வாசனைக்கு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. நம்மளுக்கு இது பருப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாயு பிடிக்கும். அதனால் இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு சின்ன சைஸை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பருப்பையும் நம்ம உருண்டை பண்ணி எடுத்தாச்சுங்க. குழம்பு 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பை அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆவி காட்டிக்கணும், நம்ம குழம்புல சேர்த்துக்கலாங்க. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி சேர்த்தோம்னா குழம்போட உப்பு காரம் எல்லாமே உள்ளே இறங்குங்க, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். உருண்டை நல்லா வேகணும், காரம் புளிப்பெல்லாம் அந்த உருண்டைக்குள்ளே இறங்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த உருண்டையெல்லாம் நல்லா உடையாமல் வந்திருக்கு. சுட சுட சாதத்துக்கு இந்த உருண்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.